மாண்புமிகு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தேவர் திருமகனார் அங்க இருந்தா தான் சரியா பிறந்த நாளை ஜெயந்தி விழாவை அரசு தரப்பில் கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தேசியமும் தெய்வமும் தனது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் தெய்வ திருமகனார் பசும்பொன் தேவர் ஐயா அவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேவர் ஐயா அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக சட்டமன்ற வளாகத்திலே முழு உருவப்பட தேவர் ஐயாவுடைய முழு உருவப்படத்தை திறந்து வைத்து அவருக்கு புகழ் சேர்த்தினார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் சுமார் 13.5 கிலோ தங்கத்தில் தேவர் ஐயா நினைவிடத்தில் இருக்கின்ற தேவர் ஐயா அவருடைய சிலைக்கு தங்க கவசம் சாட்டினார். அதே போல இதனை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேவர் ஐயா அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக நந்தனத்தில் முழு உருவ திருவுருவச் சிலையை நிறுவி தேவர் ஐயாவுக்கு பெருமைப்படுத்தினார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் ஜெயந்தியை முன்னிட்டு பசும்பொன்னில் தேவரர் அவர்களின் சிலையை வணங்கி பின்னர் பத்திரிகையாளர்களிடம் பேட்டியளித்தார். அதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் ஜெயந்தியை அரசு விழாவாக எடுத்து நடத்த உத்தரவிட்டது. தேவர் அவர்களின் சிலைக்கு தங்கத்தில் கவசம் அணிவித்தும் அம்மா செல்வி ஜெயலலிதா என்று பெருமையுடன் பேசியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி மற்றும் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.